Hi guys, welcome to my channel. Today நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூஜை பாத்திரங்களாம் கை வலிச்சு இனிமேல் நம்ம கழுவ தேவையே கிடையாது. அது மாதிரி புளி, எலுமிச்சம்பழம், சோடா உப்பு எந்த இன்க்ரீடியண்ட்டுமே நம்மளுக்கு தேவையே இல்லை. ஒரே ஒரு பொருள் வச்சு எப்படி பூஜை பாத்திரங்களை தகன்னு மின்றது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்த்துக்கோங்க, இதுதான் என்னோடய பூஜை பொருள். எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் இருந்தாலே போதும். அது மாதிரி நம்ம கை வச்சு கூட நம்ம இதை தேய்ச்சோன்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு நல்ல ரிசல்ட் நம்மளுக்கு கொடுக்கும். ஃபைனலாக நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். உங்களுக்கு நான் இதில் என்ன இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணேன்னு சொல்லிட்டு தெரியணுன்னா ஃபுல் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். இந்த இன்க்ரீடியண்ட் கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். லிக்விட் ஊற்றிட்டு நம்ம கை வச்சு தேய்ச்சாலே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த லிக்விடாக இருக்கிறனால நம்மளுக்கு தேய்க்கும் போது நம்ம கையில் எந்த பிசினோ எதுவுமே ஃபீல் ஆகாது. இந்த இன்க்ரீடியண்ட் லிக்விடாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அது மாதிரி நான் ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணலை, கையை வச்சு மட்டும்தான் நான் தேய்ச்சிட்ருக்கேன். பாருங்கள், நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுக்குது. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இனிமேல் நம்ம கை வலிச்சு எலுமிச்சம்பழமோ இல்லைன்னா சோடா உப்பு இல்லைன்னா சில பேர் வெந்நீலலாம் பூஜை பாத்திரங்கள்லாம் போடுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம கழுவணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஒரு இன்க்ரீடியண்ட் வச்சு நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கே பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியும். எவ்வளோ ஷைனிங் கொடுக்குது, எவ்வளோ பலன்னு மின்னுது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் இந்த லிக்விடை ஒரு பாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் காய்ஸ். லிக்விட் வச்சு தேய்ச்சக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து நல்லா ஒரு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஷைனிங் கொடுக்குது, எவ்வளோ பலன்னு இருக்குது. ஜஸ்ட் நான் ஒரே ஒரு லிக்விட் தான் யூஸ் பண்ணேன். அது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். காய்ஸ், அது என்ன லிக்விடுன்னு பார்த்துடலாமா? நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. ராயல் ஹோம் கேர். இது நார்மலாக லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணும்போது செம்ம டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் காய்ஸ். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.